மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். நாம் இந்த சத்திய நேர நிகழ்ச்சியிலே 1 பேதுரு நிருபத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த பேதுருவின் கடைசி அதிகாரத்தை அவர் எழுதும்போது, நீங்கள் நிற்பது தேவனுடைய மெய்யான கிருபைதான் என்று அவர் எழுதுகிறார். அப்போ தேவனுடைய மெய்யான கிருபை என்றால் என்ன என்பதை குறித்து நான் வேதத்தை படித்து கொண்டிருந்த போது 1 பேதுருவிலே அநேக காரியங்களை பார்த்தேன். 1ஆம் அதிகாரத்திலே நாம் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டது ஆண்டவருடைய கிருபை என்பதை கண்டுபிடித்தேன். அது மாத்திரமல்ல, 2ஆம் அதிகாரத்திலே கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், தேவனுடைய மெய்யான கிருபை என்பது நாம் அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினர் என்ற ஒரு உணர்வை எனக்குள்ளே உண்டாக்கியது. எனவே என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நான் அப்படியே பின்பற்ற வேண்டும். அவருடைய வாயிலே வஞ்சனை இல்லை. எனவே அந்த வார்த்தை என்னை விடுதலையாக்கும், குணமாக்கும் என்கிறதை குறித்து, அது ஒரு மெய்யான கிருபை, குணமாகிறது. பாவம் போகிறது மாத்திரமல்ல, அங்கே தழும்புகளினாலே குணமாகிறோம் என்கிற ஒரு காரியத்தை நாம் தெளிவாக படித்தோம். ஸோ இந்த நாளிலே நாம் படிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், 3ஆம் அதிகாரத்துக்கு வருகிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். அங்கே நாம் பார்க்கிறோம், இங்கே தேவனுடைய மெய்யான கிருபை என்பது நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். அதுதான் அங்கே ஒரு பெரிய கிருபை என்பதை நாம் அறிய இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஸோ நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அடுத்து ஒரு மெய்யான கிருபையை இந்த அதிகாரத்திலே அவர் எழுதுகிறார். ஒன்றை நாம் அறிய வேண்டும். அது என்னவென்றால், நாம் பிறரை ஆசீர்வாதமாய் வைப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது உங்கள் கண்களை இந்த நாளில் திறக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். நீங்கள் இதை ஆசையாய், ஆர்வமாய், தாகமாய் இன்று இருப்பீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆசீர்வாதம் அப்படின்ட்டு சொல்லும்போது நம்ம மைண்டில் உடனே வருகிறது என்னவென்றால், இந்த உலக ஆசீர்வாதம் ஒரு கிறிஸ்தவனுக்கு அல்லது ஆண்டவருடைய பிள்ளைக்கு தேவை இல்லை என்கிற ஒரு காரியத்தை பல ஆண்டுகள் நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் அது ஒரு பக்கம். அடுத்த பக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாம் ஏன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் பிறரை ஆசீர்வாதமாக்க எனக்கு ஆசீர்வாதம் தேவை. இந்த உணர்வு நம்மளை அப்படியே விடுதலையாக்கும். ஏனென்றால் நாம் அடிக்கடி என்ன நினைக்கிறோம் என்றால், பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடையாது, அது பழைய ஏற்பாடு அல்லனா அது நமக்கு எப்படி பொருந்தும், அது இஸ்ரவேலருக்குரியது, அல்லது நாம் எல்லாரும் புறையினத்தார், இப்படிங்கிற ஒரு மைண்டு தாட்டு நமக்குள்ளே இருக்குது. இயேசுவின் நாமத்தினால இந்த தாட்டு நிலந்து வெளியே போட்டு சத்தியத்தை அறிகிற அறிவு உங்களை இந்த நாளில் விடுதலையாக்க போகிறோம். இதில் ஒரு கையை வச்சுட்டு நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா, கலாத்தியருக்கு வரணும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கணும். 3ஆம் அதிகாரம் 8-9 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்கிறார் என்று வேதம் முன்னார கண்டு. ஸோ இந்த விசுவாசத்தினாலே நீதிமானமாக்கிறத நம்ம 1ஆம் அதிகாரத்தில் பார்த்துட்டோம். பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம். இப்போ அவர் தெளிவாக சொல்கிறார், நீதிமான்களாக்குறார் என்று வேதம் முன்னார கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமோடே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தெளிவாக இருக்கு. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோமோ அவங்க எல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள் மாத்திரமல்ல, நாம் ஆபிரகாமோடே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அது மாத்திரம் இல்லை, அவங்க பண்ண தப்பு அல்லது அந்த நியாயப்பிரமாணத்தை அவங்க பின்பற்ற முடியாமல் போனதுனால அவர்களுக்கு வந்த சாபங்கள் எல்லாம் நமக்கு மாறிவிட்டது.
நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 13வது வசனத்தை பாருங்கள். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஸோ அவங்க செய்ய முடியாத எல்லாத்தினாலும் வந்த அந்த சாபங்கள் எல்லாத்தையும் சிலுவையிலே இயேசு க்ளோஸ் பண்ணியிருக்கிறார். சிலுவையிலே அவர் முடித்து விட்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படி இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாக. எவ்வளோ தெளிவாக இருக்குது வசனத்தை பார்த்தீங்கன்னா. அப்போ மெய்யான தேவ கிருபை என்பது நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவும் பிறரை ஆசீர்வதிக்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்து கொள்வது. மறந்துடவே கூடாது. இந்த ஆசீர்வாதம்னு சொல்லும்போது முதல்ல நம்ம மைண்டில் என்ன வரணும் அப்படின்னா, ஏன்னா இந்த எண்ணம் கரெக்டாகணும். உங்கள் மனம் மறுரூபம் அடையணும். அப்போந்தான் உங்களுடைய ஆக்ஷன் மாறும். பிறரை ஆசீர்வதிக்க நம்ம முதல்ல பிரியப்படணும். அதாவது நாம் ஆசீர்வதிக்கப்படணும்னா பிறரை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆர்வம். அதைத்தான் வேதத்தில் இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்லுவார். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதையே நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். அப்போ நான் எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன், சரியா? இப்போ நீங்களும் அப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது பிறருக்கு அதை செய்யணும். எனக்கு ஒரு காரியம், ஒரு மிஷினரி பணிக்கோ அல்லது ஒரு மிஷினரிக்கோ பணம் கொடுக்கறது, நீ நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். என் பிள்ளைக்கு அல்லது எனக்கு ஒரு சம்பளம் வரும்போது நம்ம ஒரு பேசிக் நீடாவது நமக்கு கிடைக்குன்னு நினைக்கும். ஓப்பனாகவே பேசுவோமே. ஒரு 25,000 to 30,000 இருந்தால் தான் பேசிக் நீடு அவங்களுக்கு சரியாகும். பிள்ளைகள் படிப்பு, சாப்பாடு, மற்ற காரியங்கள். ஒரு மினிமம் ஒரு 25,000 to 30,000 நம்ம ஒரு மிஷினரிக்கு கொடுக்கணும். ஆனால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போதே என்ன செய்கிறோம், ஒரு 5,000 7,000 ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுடைய விசுவாசம் அவ்வளோதான். ஏன்னா நம்ம கொடுக்குறதே மாதம் 50 அல்லது 100 தானே கொடுக்குறோம். திங்க் பண்ணி பாருங்கள். ஏன் நம்ம 50 ரூபா 100 ரூபா கொடுக்கணும்? நமக்கு வருமானம் கிடையாது, நமக்கு பிறருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணமும் கிடையாது. இன்னையிலேருந்து உங்கள் தாட்டை மாற்றுங்க. நான் மிஷினரி பணிக்கு கூடுதலாக கொடுக்கணும், அப்போ நான் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே, அதனால் என்னுடைய எல்லைகளை நீ பெரிதாக்க வேண்டும் என்று விருப்பம் முதல்ல மனசு வரும். நீங்கள் அதை மட்டும் நீங்கள் மைண்டு மாற்றுங்க, ஆண்டவர் உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணுவார். நல்ல உங்கள் மைண்டு இதில் வார்ம் அப் ஆகணும். மிஷினரி பணிக்கும் என்னுடைய தேசம் ஆண்டவரை அறிய வேண்டும். இந்த சுவிசேஷம், இந்த நற்செய்தி, இந்த கிருபையின் சுவிசேஷம் அநேகருக்கு அறிவிக்கப்பட வேண்டும். எனவே அதுக்கு நான் இன்னும் ஏதாவது செய்யணும்னு நான் நினைக்கும் போது முதல்ல நாம் அதில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அதை ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா ஆசீர்வதிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இதை மறந்துடக்கூடாது, ஒரு நாள் மறக்கக்கூடாது. எதை நம்ம விதைக்குமோ அதைத்தான் அறுக்க முடியும். இது ஒரு மாறாத பிரமாணம் நம்முடைய வாழ்க்கையில். இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். 1 பேதுருவில் நம்ம 3ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். ஆக்சுவலாக இதில் என்ன கான்டெக்சுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்துலேருந்து அந்த கான்டெக்சுவல் இருக்குது. அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களோடு வாழ்ந்து உங்களோடு கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுவதானபடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும், அந்த கணவன் மனைவியை பார்த்து தான் சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஸோ குடும்பத்தில் தான் அது ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம், 10ஆம் வசனம். ஜீவனை விரும்பி
நல்ல நாட்களை காண வேண்டுமென்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றினால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? தெளிவாக இதில் போட்டிருக்கு. திரும்ப இந்த அதிகாரத்தில் டீல் பண்ணுறாரு. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் ஏற்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்திற்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. வாழ்க்கையில் திரும்ப திரும்ப ஆவியானவர் ஞாபகப்படுத்துறது அல்லது நம்மளை ரிமைண்டர் பண்ணுற காரியம் என்னென்னா, நாக்கை சரி பண்ணு போட்டிருக்கு. நாவையும் உதடையும் காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய் சமாதானத்தை தேடி. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் அடி வாங்கி தழும்புகளினாலே அப்படியே உயிர் தெழுந்தார். அந்த தழும்பு என்னை குணமாக்கிற்று. இந்த ஒரு ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்திருக்கிறேன். அவருடைய கல்வாரியின் அந்த காரியம் என்னை ஐஸ்வர்யவனாய் மாற்றியிருக்கிறது. எல்லாவற்றிலும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமாக காரியத்திலும் எல்லாத்தையும் மாற்றி வைத்திருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை நான் பிறருக்கு கடத்தணும். அதனால் நான் எப்போதும் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரங்கிற ஒரு உணர்வு எனக்குள்ளே வரணும். என் நாக்கில் பிறரை ஆசீர்வதிக்கிற வசனங்கள் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த மரணத்தையும் ஜீவனையும் நம்ம பேசுகிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். ஆனால் ஆண்டவரே சொல்கிறாரு, நீ ஜீவனை பேசுப்பா அப்படிங்கிறார். இங்கே போட்டிருக்கு, ஜீவனை விரும்பி. 10ஆம் வசனம், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 18வது வசனம். திரும்ப திரும்ப முடிஞ்சால் உங்கள் வீட்டில் ஒரு சார்ட்டில் இதை எழுதி போட்டுக்கிடுங்க. இதுதான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிற வசனங்கள். நீதிமொழிகள் 18:21 மறக்கவே கூடாது. நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதிலே பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். தெளிவாக போட்டு, நீ எங்கே பிரியப்படுறீங்க? ஜீவனில் பிரியப்பட்டீங்கன்னா ஜீவன் ஆசீர்வாதத்தை தாங்க தரும். இந்த மரணம் வியாதியையும் சாபத்தையும் தான் கொண்டு வருது. இந்த ஆசீர்வாதம் எப்போதுமே சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு கொண்டு வருகிறது. பிறரை வாழ வைக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் பிறரை நிந்திக்கக்கூடிய, பிறரை சபிக்கக்கூடிய, பிறரை உற்சாகம் இழக்கக்கூடிய, பிறரை கண்டம் பண்ணக்கூடிய காரியங்களை பேசாதீர்கள். நீங்கள் இந்த கிருபையை யோசிக்க 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 உங்கள் நாக்கு தன்னால் மாறிடும். அதைத்தான் அவர் எழுதுகிறாரு, நீங்கள் நிற்பது தேவனுடைய மெய்யான கிருபை தான். யோசித்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் வெகு தூரம் போயிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் ஒரு பாஸாக இருக்கலாம், ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு ஹெட்டாக இருக்கலாம். கீழே வேலை பார்க்குறவங்களை நீங்கள் எப்படி டீல் பண்ணுறீங்க? அந்த கிருபை பொருந்திய வார்த்தை இருக்கா? கிருபை பொருந்தின அந்த காரியம் இயேசுவை உங்கள்கிட்ட பார்க்குறாங்களா? அவருடைய அடிச்சுவடு என்னதுன்னா, அவர் வாயில் வஞ்சனையே இல்லையாமே. யாரையும் அவர் புறங்கூடினதை நம்ம பார்க்கவே இல்லையே. டைரெக்டாக தானே டீல் பண்ணுறாரு. நமக்குள்ள அந்த கெட்ட சுபாவம் போகணும் என்று ஆவியானவர் இந்த நேரத்திலே உங்களோடு இடைபெற விரும்புகிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். திரும்ப திரும்ப ஆவியானவர் பேசுகிற ஒரு காரியம். பிரியமானவர்களே, கிருபையை நாம் இழந்து போகக்கூடாது. பெற்ற கிருபை உண்மைதான். கிருபையை வீணடிக்கிறவர்களாக நாம் மாறக்கூடாது. கிருபைதான், ஆனால் அதை வீணடிக்கக்கூடாது. மீண்டும் நான் உங்களுக்கு யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை நான் எடுக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவோடு 33 ஆண்டுகள் வாழ்ந்தவர். சீடர்களாவது 3 ஆண்டுகள் வாழ்ந்தவர். இந்த யாக்கோபு இயேசு கிறிஸ்து மாற்று சகோதரன், அதாவது மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த ஒரு ஆள் தான் யாக்கோப். அப்போ சின்ன வயசுலே இயேசு கிறிஸ்துவை அவர் நெருக்கமாக கவனித்து கொண்டிருந்தவர். புதிய ஏற்பாட்டிலே முதல் புஸ்தகம் யாக்கோபு தான். அவர் தான் எழுதினார்.
ஸோ மொத்தமே அதில் பார்த்தீங்கன்னா 5 அதிகாரம் தான். அதில் ஒரு அதிகாரம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அது நாவடக்கத்தை தான் பேசியிருக்காரு. 1 அதிகாரத்துலையும் சொல்லுவார். அவர் என்ன சொல்கிறாருன்னா 26ஆம் வசனத்தில், யாக்கோபு 1:26 பாருங்கள், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியில் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். நாவை அடக்காமல் கிறிஸ்தவ குடும்பங்களையும் கிறிஸ்தவ ஊழியங்களையும் திருச்சபையும் பாதிக்கிற ஒரு காரியத்தை நான் பேசி கொண்டிருக்கிறேன். பிசாசு தந்திரமாக நம்ம நாவை அவன் மிஸ்யூஸ் பண்ணுறதுனால அவன் நிரந்தரமாக நம்முடைய குடும்பங்களிலும் திருச்சபையிலும் குடியிருந்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால எல்லா தந்திரங்களும் சாத்தானின் எல்லா காரியங்களும் இந்த நாளிலிருந்து வெளியே போகட்டும். நீங்கள் உணருங்கள். அதே யாக்கோபுல 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 8:9 அவர் சொல்கிறாரு, நாவை அடக்க ஒரு மனிதனாலும் கூடாது, அது அடங்காதது, பொல்லாங்குள்ளது, சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது. அதனால தான் பெந்தைகோஸ்தே அன்று அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அக்கினிமயமான நாவுகள் வந்ததுக்கு காரணம் தான். இந்த நாக்கை நம்மளால் செய்ய முடியாது. அந்த கிருபை, அது இயேசு கிறிஸ்து கல்வாரியில் அந்த நித்திய ஆவியினாலே பலியானதுனாலே அந்த ஆவியானவர் அப்படியே அவர் பரத்துக்கு ஏறி அதை அனுப்பி அவர் சரி பண்ண ஒரு ஏரியா இந்த நவநாவுகள் நமக்கு வேணும். நாக்கை சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயின்படி உண்டாக்கப்பட்ட மனிதரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, அப்படி உன்னிக்கிட்டு சொல்கிறார். மை பிரதரன், என் சகோதரரே, அப்படி இருக்கலாகாது, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்டிலிருந்து தித்திப்பான கசப்புமான தண்ணீர் சுரக்குமோ? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்திய பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே ஓர்பான நீரிட்டு தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. அவர் சொல்றார், உங்களில் ஞானியும் விவேகிமானவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோடு தன் கிரியைகளை நல்ல நடக்கையினால காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாதீர்கள். ஹார்ட்டில் ஒரு கசப்பு இருந்தால் அது அப்படியே வெளியே தெரியும். யாரையாவது குறை சொல்லுவோம், நம்ம வாய்ப்பு வரும்போது அது வெளியே வரும். இந்த இஞ்சியை நம்ம மண்ணுக்கு அடியில் போட்டு வச்சுருப்போம். ஒரு மழை பெஞ்சோடனே தன்னால் அது முளைக்கும். சந்தையில் வாங்கின இஞ்சி அப்படி போட்டு வச்சுருப்போம். அது அப்படியே அப்படி முளைச்சி வெளியே வர நமக்கு தெரியும். அதே மாதிரி கசப்பு கிடக்கும். அது அந்த வாய்ப்பு வரும்போது, ஒரு விருந்து வீட்டுக்கு போகும்போது, அல்லது ஒரு விசேஷத்திற்கு போகும்போது, அல்லது ஒரு திருவிழாவுக்கு போகும்போது, அல்லது ஒரு பண்டிகைக்கு போகும்போது அந்த கசப்பு வெளிப்படும். எபிரேயரில் அதை நம்ம படிப்போம். ஒரு சின்ன அந்த கசப்பு வெளியே வரும்போது அநேகர் தீட்டுப்படுத்தாதபடின்னு இருக்கும். கிருபையை இழந்து போயிடக்கூடாது. கிருபைக்கும் அந்த கிருபை வரும்போது தான் இதெல்லாம். ஸோ மெய்யான தேவ கிருபை அப்படின்னா அந்த கசப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை. அதை நீங்கள் டியூன் பண்ணணும். நல்லா உங்கள் லைஃப் மாறணும். இப்படிப்பட்ட ஞானம் 15ஆம் வசனம், பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்கு பேய்த்தனத்துக்கு அடுத்தது. எப்போ பார்த்தாலும் யாரையாவது குறை சொல்லிட்டு குட்டம் கண்டுபிடிச்சிட்டே இருக்குன்னா இவரை டெவில்னு போடலை, நீங்கள் பிசாசுன்னும் போடலை, பியாயின்னு போட்டு. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை நான் கரங்கூப்பி சொல்லுகிறது என்றால், வேத வசனத்துக்கு நான் திரும்ப வேண்டும். இந்த வசனத்தை நீங்கள் விதைங்க உங்கள் ஹார்ட்டில். யாரை குறித்தும் ஒரு நாளும் தீது சொல்ல மாட்டேன். இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு 3 மாதம் அப்படி ட்ரைனிங் வாங்க, இந்த பயிற்சியிலே வாங்க. இந்த வசனம் உங்களுக்குள்ள அப்படியே முளைக்கும். இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் உங்களுக்குள்ளே அப்படியே வரும். உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆயிரும். உங்களிலிருந்து வல்லமை பிரவாகித்து ஓடும். அந்த கிருபையின் மேல், கிருபைன்னா என்ன அர்த்தம்னா இதான், இந்த கசப்பை மறக்கிறது அவரால் முடியல. இயேசு கிறிஸ்து, ஆனால் அதனால தான் போட்டிருக்கு நித்திய ஆவியினாலே பலியினார். ஆவியானவர் தான் அந்த கிருபையை ஓட்டுறார். ஏன்னா அவர் கிருபையின் ஆவியானவர். அது மாத்திரம் இல்லை, அவர் சிலுவையிலே சொல்கிறார் பார்த்தீங்களா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. கதறார் பார்த்தீங்களா.
அந்த கதறல், அதே ஆவியானவர், அதே கிருபையின் ஆவியானவர், அதே கிறிஸ்துவின் ஆவியானவர் என் ஆவியில் இருக்கிறார். ரொம்ப முக்கியம். இதான் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ உள்ள கிடக்கிற கசப்பை போக்குறதுக்குரிய வல்லமை உங்கள் ஹார்ட்டில், உங்கள் ஆவியில் இருக்குது. அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். இன்னைக்கு உங்கள் மைண்டு மாறணும். யாரும், அதாவது பிறர் நம்மளை குற்றம் கண்டுபிடிக்கலாம், பிறர் நம்மளை தவறாக பேசலாம், பிறர் நம்மளை விமர்சிக்கலாம், பிறர் நம்மளை புறக்கணிக்கலாம், பிறர் நம்மகிட்ட வந்து சண்டை போடலாம், பிறர் நம்மளை கோட்டுக்கு இழுக்கலாம், பிறர் வந்து நம்மளை என்னன்னாலும் செய்யலாம். ஆனால் நான் அப்படி செய்யக்கூடாது. நான் தேவைப்பில்லை. இயேசு அப்படி செய்யவில்லை. இயேசு அப்படி செய்யவே இல்லை. ஏரோது பயக்கலாம், பிளாத்து எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலில் தள்ளலாம், அல்லது பேதுரு காட்டி கொடுக்கலாம், நண்பன் துரோகியாகலாம், யூதாஸ் துரோகியாகலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் இயேசுவோ சிலுவையில் அறையப்பட்டவராய், பிதாவே இவர்களை மன்னி என்று கதறினார். அதனால தான் அவர் சொல்கிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஆசீர்வாதமாக தான் இருக்க முடியும். மறந்துடவே கூடாது. அது ஒரு கிருபை. கிருபை கிருபை பிரியமானவர்களே. நாக்கை நம்ம கரெக்ட் பண்ணுவோம். உங்கள் குறைவில் திருப்தி அடையாதங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் மிஷினரி பணிக்கு அள்ளி கொடுக்கணும், கிருபையை சுவிசேஷத்தை சொல்கிறவங்களை நான் ஆசீர்வதிக்கணும். கூடுதலாக நீங்கள் அப்படி விருப்பப்படும்போது ஆண்டவர் கண்டிப்பாக அதில் ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா நம்முடைய கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். நம்ம அப்பா ஆசீர்வதிக்கிறவர் தானே. நம்ம அப்பா ஆண்டவர்ல, எவ்வளோ இந்த ஓனர்ல, இந்த பூமிக்கும் அவர் ஓனர், இந்த பூமிக்கு ஓனர். அவர் எங்கள் அப்பா. இந்த கெட்டகுமாரன் கதையில் அவர் சொல்லுவார் பார்த்தீங்களா, எப்பா என்னுடையதெல்லாம் உன்னுடையதானப்பா. அவனுக்கு தெரில அவ்வளோ நாள். நிறைய பேருக்கு நமக்கு தெரில, நம்ம அப்பா யாருன்றே தெரில. நாம் ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டவர்கள், பிறரை வாழ வைக்க அழைக்கப்பட்டவர்கள், சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ. இந்த காரியெல்லாம் நமக்குள்ளே வர வர நம்முடைய தேசம் 2 ஆண்டிலே சந்திக்கப்பட்டு விடும். அவ்வளோ பொட்டன்ஷியல் இங்கே இருக்கிற சிஎஸ்ஐ பேக்ரவுண்டில் உள்ள இந்த ரட்சிக்கப்பட்ட அல்லது இந்த ஆவிக்குரிய குடும்பத்துக்குள்ளே அது இருக்கிறது. அவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அது வெடித்து அது தேசமெங்கும் சிதறும்போது நம்முடைய தேசம் ஆண்டவரை அறியும். அதனால தான் சொல்கிறேன், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த ஒரு ப்ராசஸ் தான் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும். 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு, அவர் எனக்காக மரித்தாரே, வெளியேறப்பட்ட ரத்தம் சிந்தினாரே. 2ஆம் அதிகாரத்தில் நான் அவருடைய பிள்ளை, அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினர். 3ஆம் அதிகாரத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட பிறந்தவன். இப்படியே மைண்ட் தாட் வரணும். இதைத்தான் அவர் கரெக்டாக சொல்லி முடிப்பார். எங்கன்னா ரோமர் 8ஆம் அதிகாரம் நீங்கள் பாருங்கள். ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி கேட்கற. சொந்த குமாரனையே சிலுவையில் கொடுத்துட்டேனப்பா, எப்பா நீ இந்த பூமியில் உள்ளது தர மாட்டேனா? ஸோ அதெல்லாம் சப்பா மேட்டர் எனக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம இதை விளங்கிக்கிடுறதே இல்லை. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஒரு தகப்பன் தான் பிள்ளை வியாதியாக இருக்கிறத விரும்ப மாட்டான். அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவர். ஒரு தகப்பன் தான் பிள்ளை கடனாளியாக இருக்கிறத, தரித்திரமாக இருக்கிறத ஒரு தகப்பன் விரும்ப மாட்டான். ஏதாவது ஒன்று செஞ்சு பிள்ளையை வாழ வைப்பான். அதே விட எவ்வளவு மடங்கு பெரியவர் நம்முடைய ஆண்டவர். பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளை வாழ வைக்கும் போது நான் வாழ வைக்க மாட்டேனா? தேவனை குறித்ததான அறிவை நாம் மாற்றுவோம். அவர் அன்பாகவே இருக்கிறார், நம்மளை நேசிக்கிறார். எனக்காக சொந்த குமாரனையே கொடுத்திருக்கிறார். நான் இந்த பூமியை ஆசீர்வதிக்க பிறந்தவன். ஆண்டவர் என்கிட்ட தான் இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிருக்காரு. இந்த ஒரு அறிவு என்னை விடுதலையாக்குகிறது. ஸோ 3ஆம் அதிகாரத்திலே அவர் அதைத்தான் அவர் எழுதுகிறார். நீங்கள் நின்று கொண்டிருப்பது
மெய்யான கிருபை. உங்கள் நாக்கிலிருந்து ஜீவனை பேச ஆரம்பியுங்கள். உங்கள் நாவு அது எப்பொழுதுமே அபிஷேகத்தினாலே பரிசுத்த ஆவியினாலே நிறைந்த ஒரு நாவாய் இருந்து கொண்டே இருக்கட்டும். எவ்வளோ பெரிய சூழ்நிலையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமையை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார், இன்றிலிருந்து தருகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. கோடானு கோடியாய் பெருகட்டும் என்று மங்கள வார்த்தை சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, இவளுடைய வாழ்க்கை இன்றிலிருந்து மாறிவிட்டபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிறரை வாழ வைக்கிறவராய் இவரை மாற்றிவிட்டீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதம் இவர்கள் குடும்பங்களிலிருந்து கடந்து போகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, பிறரை ஆசீர்வதிப்பதிலே அவர்கள் தீவிரப்படட்டும் ஆண்டவரே. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து வழியாக எங்களுக்கு வந்துவிட்டது என்பதை நாங்கள் பார்க்கத்தக்கதாக இன்று கிருபை கொடுத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ணி விட்டீர், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பது மெய்யான தேவ கிருபை என்பதை உணரத்தக்கதான உணர்வை தந்துவிட்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.